அன்றைக்கி பாண்டிச்சேரி ரூம் எடுத்து தங்கியிருக்கும் போடுறான் பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரீன்னு ஆகிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கடையில் போய் சாப்பிட்றோம்னு சொல்லிட்டு போயாச்சுங்க. மினி டிஃபன் கொடுத்துருந்தாங்க. 2 இட்லி வடை, சின்ன தோசை மாதிரி ஒன்று கொடுத்து, சட்னி 2 வகை சட்னி, ஒரு சாம்பார் கொடுத்துருந்தாங்க. தாறுமாறாக இருந்துச்சு, அல்டிமேட்டாக இருந்துச்சு. பொங்கல்லாம் பார்க்க டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. வடைனா பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிசுவே இல்லாமல் சூப்பராக வச்சுருந்தாங்க. ப்ளஸ் ஒரு காஃபி ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்தாங்க. மொத்தம் வந்து 150 ரூபா இருந்துச்சு. தனியாக சாப்பிட்டிங்கன்னா 150 ரூபா. நாங்கள் ரூம் புக் பண்ணியிருந்தனால எங்களுக்கு அது ஃப்ரீயாகவே கிடச்சிச்சு காம்ப்ளிமெண்ட்ரியாக. இந்த கடையில் போனீங்கன்னா இந்த தக்காளி சட்னி மாதிரி ஒன்று வைப்பாங்க, தரமாக இருக்குது. கிளாஸ்னால் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக ஸ்டைலிஷாக இருந்துச்சு. பாண்டிச்சேரி மக்களை கவர் பண்ணுறாங்கன்னு வச்சுருக்காங்க. இந்த கடையில் போனீங்கன்னா மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நான் ட்ரை பண்ணி பார்த்த வரைக்கும் சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் மற்ற டிஃபன் ஐட்டம் தான் சாப்பிட்டோம். மற்றபடி மீல்ஸ் இருக்குது, லஞ்ச் இருக்குது, டின்னர் இருக்குது, எல்லாமே தரம் சூப்பராக இருக்குது. ப்ரைஸ் வைஸ் கொஞ்சம் கூட தான், ஆனால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சு. மஸ்ட்டு ட்ரை. பாண்டிச்சேரி போனால் இந்த கடையை நான் மறக்காமல் ட்ரை பண்ணுவேன். இனிமே காஃபி கொஞ்சம் ஆவரேஜாக, ரொம்ப நாய் கொடுக்க முடியாது. சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு. ஹோட்டல் பேர் வந்து மகாராஜ் ரெஸ்டாரண்ட். ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள்.